தவமும் தட்டுண்டாலும் போகாது போகாது போகாது. இறக்கிற கிணறு தானேமா ஊரும். அட மாதிரி யாரு அதிகமா தர்மம் கொடுக்கிறார்களோ சரி அவர்களுக்கு அட எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் சரிதான் அவங்க பரம்பரையிலே யாருக்காவது ஒருத்தருக்கு அதாவது ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலும் அவங்க கொடுத்த தர்மம் வந்து அந்த இடத்துல காப்பாத்துமா. தர்க்க சமயத்துல இருந்து உயிரை காப்பாத்துவாங்க. ஐயா உனக்கெல்லாம் யாரு செஞ்ச தர்மமோ அதான் தெரியலையே அப்படி சொல்லுவார்கள்ல. யாரு செஞ்ச புண்ணியமோ யாரு தப்பிச்சிட்டே லேசா இதெல்லாம் ஆமா. அது போல இருக்கக்கூடிய நாகராஜனும் நாகக்கண்ணியும் நாம தர்மம் கொடுப்போமா. தவனும் குழந்தை செல்வத்தை வாங்க வேண்டும் வாங்க வேண்டும். என் நாகராஜ நாகக்கண்ணி என்ன கொடுத்து வருகிறாங்க தெரியுமா. எப்படி அம்மா? தூரமல்லி போறவர்க்கு தூரமல்லி தூரமல்லி போறவர்க்கு தானே போறவர்க்கு அவை சுமைடாங்கி நட்டி வைத்தார் அந்த சுமைடாங்கி நட்டி வைத்தார் டிங்கி டிங்கி போட் 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 ஆடி ஆடி நாகக்கண்ணி நாகலோகப்பட்டேனத்தில் வாரவர்க்கு போறவர்க்கு வழிபாதை திறந்து வைத்தார். தாகத்தோடு வாரவர்க்கு தாகத்தோடு வாரவர்க்கு தானே அவர் தண்ணீர் பந்தல் போட்டு வைத்தார். தண்ணீர் பந்தல் போட்டு வைத்தார். தக 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 போட் 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 தக 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 இவர்கள் அன்னதானம் சொரணதானம் அள்ளி அள்ளி கொடுத்து வார பொன்பொருள் உபசீரங்கள் புகழாக கொடுத்து வார சத்திரமும் சாவடியும் அந்த தவையடங்கா கோட்டைகளா கல்கண்ட இடங்கள் எல்லாம் கல்கண்ட இடங்கள் கையெடுத்து வணங்கி வாரா. இரண்டு பேரும் கையெடுத்து வணங்கி வாரா. கையெடுத்து எத்தனை தான தர்மங்கள் செய்தானோ ஆண்டவனாக பார்த்து கொடுத்தால் தானையா அது நமக்கு தங்கும். எத்தனையோ கொடுத்து வருகிறார்கள். பாரவருக்கு போறவருக்கு வழிபாதை கூட திறந்து வைத்தார்கள். சத்திரம் ஜாவடி தமையடங்கா கோட்டைகள் ஆடி வரும் அன்ன பரதேசிகளுக்கு அன்ன சத்திரத்தையும் கட்டி வைத்தார்கள். அன்னதானம் சுரணதானம் தர்மத்திலே 32 தர்மம் இருக்குது ஐயா. அந்த 32 தர்மத்திலே பெரிய தர்மம் என்று சொன்னால் அதாவது அன்னக்கூடை என்று சொல்லுவார்கள். போது என்கிற தானமே அன்னதானம். எதை கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. இந்த அன்னதானத்தை கொடுத்து வருகிறார்கள். அதுல ஒரு தானம் இருக்குது ஐயா. நிதானம் என்று சொல்லுவார்கள். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிதானமா செய்தால் வாழ்க்கையில் நலமா வாழ முடியும். அதேதான். அதான பார்த்தா ரொம்ப செழிப்பா இருக்குன்னு. அதனால இருக்கக்கூடிய நாகராஜனும் நாகக்கண்ணியும் சரி இத்தனை தர்மங்கள் கொடுத்தாலும் தவனும் குழந்தை செல்வமும் கிடைக்கவில்லை. ஏ நாகக்கண், இனிமேல் எனக்கு பொறுமை இல்லை அம்மா. பொறுமை கடலை விட பெரிது அப்படின்னு சொல்லுவார்கள். பொறுத்து பொறுத்து பார்த்தோம் அம்மா. ஆண்டவன் நமக்கு குழந்தையை கொடுக்கவில்லை.
இனிமே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன வழி? ஈசனை நினைத்து நம்ம தவம் இருந்தால் என்ன? என்ன என்ன? தவனும் குழந்தை சேர்த்து ஆண்டன் கொடுத்தாலும் கொடுப்பாரு. ஆமா. என்று நாகராஜனும் நாகக்கண்ணியும் நாகக்கண்ணியும் ஏடியம்ம நாகக்கண் ஏண்டியம்மனாக எந்த நூடைய வார்த்தை இந்த நாகல் லோகப்பட்டு ஏ அம்மா அம்மனாக நமக்கு குழந்தை அது வேண்டும். ஏ கட்டழகினாக கண் நம்ம ஈசனை நினைக்க வேண்டும். அந்த ஈசனை நினைக்க வேண்டும். நம்ம இருந்து தாவம் செய்ய வேண்டும். மகிமையா சங்கரனை பார்க்கவே ஆடி சங்கரன் இடமாடி ஒரு குழந்தை மரம் வாங்கவே என்று நாகராஜன் சொன்னபோ என் கணவா ராஜமன்னா எனக்கு வாய்த்த அதிகாரியே நான் நினைத்தேன் தவம் இருக்க போகணும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க சொல்லிட்டீங்க மன்னா. என் மனதில் இருப்பது உங்களுக்கு எப்படி ஐயா தெரிந்தது? உடல் ஒன்று உயிர் இரண்டு. அடே உடல்கள் தானே வேற, நம்முடைய உயிர்கள் ஒன்றுபட்டு தானே இருக்கிறது. என்ன நினைச்சோ அப்படியே செய்வோம்ல. அதான் சொல்லி அந்த காலத்திலே பட்டணத்தார் பாடி வச்சிருக்காங்களே, என்ன பண்ணாங்க? நீ பேச நினைப்பதெல்லாம் நான் பேச வேண்டும். அதேதான். நான் செய்வதெல்லாம் நீ செய்ய வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அதேதான். அவங்க எழுதி வச்சதுதான் நம்ம இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆமோ ஆமா அம்மா அதேதான். அதுக்கு நம்மள கஷ்டப்படுத்த கூடாதோ? நாகராஜனும் நாகக்கணியும் சரி நாகலோக பட்டணத்தில் இருந்து கொண்டு கணவனும் மனைவியுமாகவே வருகிறார்கள். ஆமா. ஏன்னா குடும்பத்தில கணவன் ரொம்ப வேலை நல்ல வேலை பார்ப்பாரு, ஒரு பைசா செலவழிக்க மாட்டாரு. அந்த வீட்டம்மா இருக்கிறாளையும் மனைவி நல்ல செலவழிப்பாங்க. அவர் எவ்வளவு கொடுத்தாலும் அந்த அம்மா காலி ஆக்கிடும். அப்படி ஒரு குடும்பம் இருக்கு. சில வீட்டுல பின்ன அந்த ஐயா கையில பைசா நிக்கவே நிக்காது. அந்த ராசாத்தி கையில 5 ரூபா வந்தாலும் அத என்ன செய்வா? பத்திரமா வச்சிருப்பா. வச்சிருப்பா. அதையும் அந்த கணவர் எடுத்துட்டு ஓடிடுவாரு. அதான் இதுதான் இப்படிதான். அது இருந்தா இது இல்ல, இது இருந்தா அது இல்ல, ஜாடி இல்ல. ஆண்டவர் அப்படித்தான் படைப்பாரு. அப்படி படைச்சாதான் நமக்கு உலகத்துல இருப்பு இருக்கு. எல்லாமே கரெக்டா இருந்துட்டா யாரும் இருப்பு இல்ல. நல்லவர்களுக்கு இங்க இடம் கிடையாது. அதனால நாகராஜனும் நாகக்கண்ணியும் இந்த நாகலோக பட்டணத்தில் இருந்து கொண்டு ஏ நாகக்கண்ணி நம்ம தவம் இருக்க போவோமா? அப்படியா? தவம் இருக்கணும். ஆனால் தவம் இருக்க வேண்டும் என்று இருந்துட்டு எழுந்திருக்க முடியாது. அவங்க உழைக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு வேத்த தான் கொட்டும். நாகராஜனும் நாகக்கண்ணியும் நாகலோக பட்டணத்திலே நாளையில நல்ல சுவாகிழமை தீர்த்தமாடி மாத்துடி திருநீருங்காப்பனின் தலைவினர் பட்டுடி நாகராஜ நாகக்கண்ணி நாகலோக பட்டண பாணிக்க புற்றதில புற்றடி மகிமையுடன் வருவார்கள் வருவார். போட் 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 மானிய புற்றடிலே இவர்கள் சாந்தாள் தரைமேலி சந்தனத்தார்
மாவாள் மஞ்சனையால் கோலம் பாலால் தரை மேல் பன்னீரால் கோலம் கோலம் போட்ட இடமடி உருத்து வாழை அளவில் நாகராஜ நாகக்கண்ணி நாகலோகப்பட்டன புற்றுக்குள்ளே இருந்து கொண்டு புகழுடனே தவமே செய்தார் புற்றுக்குள்ளே இருந்து கொண்டு போட்ட இடம் அதிலே குருட்டு வாழை இலை விரித்து நல்ல தளவாழ இலை விரித்தார்கள். சரி, நாகராஜ நாகக்கண்ணி குழந்தை வேண்டுமானால் சரி கஷ்டப்படணுமம்மா, கஷ்டப்படணும். கஷ்டப்படாம எதுவும் வாங்க முடியுமா? கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நினைச்சு இருக்காது. அதனுடைய அருமை பெருமைகளும் நமக்கு தெரியாது. சும்மா கிடைச்சதுன்னா சும்மா தானே கிடைச்சிருக்கு, இவ்வளவுதானா அப்படி நினைப்போம். அப்போ ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்க காலையில இருந்து சாயங்காலம் வரை ஊக்கி போட வேண்டியது. ஊக்கி போட்டா அந்த பணத்துடைய பெருமை தெரியும். செலவு பண்ணும்போது பார்த்து செலவு பண்ணுவோம். அப்படி சொல்லுங்க. நாகராஜனும் நாகக்கண்ணியும் சரி புற்றுக்குள் இருந்து கொண்டு சாந்தாள் தரை மேலகி சந்தனத்தால் கோலம் போட்டு மாவாள் தரை மேலகி மஞ்சனையால் கோலம் போட்டா தலவாளை இலை விரித்து ஈசனுக்கு பிடித்தது என்னதையா? சுத்தமான மனது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதோடு இந்த பத்தி சூடம் சாம்பிராணி இதெல்லாம் பகவானுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். இந்த சூடத்தை காட்டினாலே ஆண்டவர் எந்த தெய்வத்துக்குனாலும் சரிதான். அதான் இன்னைக்கு கற்பூரம் ஏத்துவார்கள். ஆமா, அத மாதிரி இவர்களும் கோலம் போட்ட இடத்திலே இலை விரித்தார்கள். தேங்காய் பழம் பத்தி சூடம் சாம்பிராணி பிள்ளையாரை பிடித்து வைத்து நாகராஜ நாகக்கண்ணி நாகலோகப்பட்டணத்தில் நமக்கு ஒரு குழந்தை ஆண்டவன் கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி அரணி என்று அவரோ ஆண்டவரை தேண்டுகி ஆடே தக்கத்தா சிவனை நல்ல சிவனைத்தானே தேடு நாகராஜன் நாகலோக ஆண்டு மேரே தஞ்சோ இவர்கள் அதிக தவமது செய்து போட் ஈஸ்வரனே தஞ்சோம் நாகராஜன் நாகக்கன் இருந்து தபோ செய்துவார் தானே தாபம் இருக்கும் நாளை தாபம் இருக்கும் நாளை தானே எந்த நகரா பள்ளி எல்லாம் பாசி ரோமம் எல்லாம் சடைகள் கால் மாட்டில் முளைத்த மாட்டில் ஒருவரிடம் தவமே இடையமன் பகவான் வரவே இல்லை. 2 நல்ல மருட
கண்ணன் பகவான் வரவே இல்லை 3 வருடம் தவமே கண்ணன் பகவான் வரவே இல்லை 16 வருட வருட இருந்து தவமாடும் செய்டும் அடே டச்சு செய்து ஆடி ஓய் 12 வருட காலம் ஈசனை நினைத்து நினைத்து உள்ள முருகுகிறார்கள் நாகராஜன் நாகக்கண்ணி அடிக்கின்ற காற்றை ஆகாரமாக புசித்துக் கொண்டு இறைவா ஆண்டவா சிவபெருமானே நான் நாகராஜனும் நாகக்கண்ணியும் தவம் இருக்கிறமே நாகராஜன் சொல்லுகிறார் எனக்காக இல்லை என்று சொன்னாலும் சரி சிவபெருமானே ஏழைக்கு இறங்கக்கூடிய இறைவா என் மனைவி நாகக்கண்ணி வாயா அப்படியே தவம் இருக்கா ஐயோ பாவம் இல்லையா அவளுக்காக ஒரு குழந்தையை கொடுக்க கூடாதா அவ என்ன பாடுபடுதா பிறகு ஒரு ஜான் வயிற்று ஆமா அவன் நினைக்கிறா எனக்காக இல்லை என்றாலும் என்னுடைய கணவனுக்காகவாது ஒரு குழந்தையை கொடுக்க கூடாதா அவர் வேணாத வெயில கிடந்து என்ன தவம் இருக்காரு என்று நாகராஜே நாகக்கண்ணி நாகலோக பட்டணத்தில் இருந்து கொண்டு சிவபெருமானை நினைத்து பார்வதியன் மனமாலா சம்போ சங்கர ஈசான் சங்கர என் பாரதவன் தெரியலையா என் பாரதவன் தெரியலையா